வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வெளிவிட்டுட்டாங்க. அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு A to Z இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்மளுடைய சேனலோடைய பிளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து கரண்டில் இருக்க ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும். நீங்கள் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்பை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆனது நமக்கு எதிலிருந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சியில் தான், அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் இருந்து தான் விட்டுருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆனது டைரக்ட் எஸ்ஐக்கு தான் நமக்கு வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சேலரி எல்லாமே கூட தான் நமக்கு வந்து தருவாங்க. எந்த விதமான ப்ராப்ளமும் நமக்கு வந்து வராது. அதுவும் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாகவே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த போஸ்டிங்க்கு நமக்கு எவ்வளோ வேக்கன்சியோடு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4187 வேக்கன்சி. இந்த வேக்கன்சி வந்து இந்த எஸ்ஐ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதிகமான வேக்கன்சின்னு தான் சொல்லலாம். நமக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமானது தான். வேறு டிபார்ட்மெண்ட்டோடு நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த வேக்கன்சி வந்து குறையானது. ஆனால் எஸ்எஸ்சி எஸ்ஐ, அதாவது எஸ்எஸ்சி எஸ்ஐ டெல்லி போலீஸுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கிற வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா நமக்கு மிகவும் அதிகமான வேக்கன்சி தான். நீங்கள் இப்போ இருந்து படிக்க ஆரம்பித்தாலும் கண்டிப்பான முறையில் வெற்றி பெறலாம். இன்னும் எக்ஸாம் டேட் முதற்கொண்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதைத்தான் நம்ம வந்து பின்னாடி பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் வந்து என்ன இருக்கணும், குவாலிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ், இந்த எக்ஸாமுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கானது நமக்கு எவ்வளோ வேக்கன்சியோடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வேக்கன்சி வந்து நமக்கு வந்து டெல்லி போலீஸுக்கு வந்து தனி வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாபுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுற டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5/3/2024 நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 28/3/2024 வரை நம்ம வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளை பண்ணுற டேட் அப்படிங்கிறது வந்து நமக்கு குறுகிய காலம்தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நமக்கு வந்து 30 டேஸ் வந்து கொடுப்பாங்க. அது இல்லாமல் இந்த வட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து லாஸ்ட் டைமில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து இப்போயே அப்ளை பண்ண பார்த்துக்கோங்க. அனைத்து குவாலிஃபிகேஷனும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து அஃபிஷியலாக புதுசாக விட்டுருக்கிற நோட்டிஃபிகேஷனில் தான் விட்டுருக்காங்க. அதாவது எஸ்எஸ்சி நியூ வெப்சைட் வந்து நமக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வெப்சைட்டில் தான் நமக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேக்கன்சி நமக்கு கூடுதலான வேக்கன்சி தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. 4187 வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பான முறையில் நமக்கு அதிகமான வேக்கன்சி தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வேக்கன்சி என்னென்ன டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சப் இன்ஸ்பெக்டர் டெல்லி போலீஸுக்கான வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மெயிலுக்கு வந்து நமக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 125 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுடைய கேட்டகரியில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இல்லை நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபீமேலுக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 61 வேக்கன்சி வந்து ஃபீமேலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீமேலுக்கு வந்து 61 வேக்கன்சி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சப் இன்ஸ்பெக்டர் டெல்லி போலீஸுக்கான வேக்கன்சி. அதுவே நீங்கள் வந்து சிஏபிஎஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு வந்து நமக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4001 வேக்கன்சி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிஏபிஎஃப்பில் வந்து நமக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் வந்து அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், எஸ்எஸ்பி, ஐடி,
சிஐபிபி அப்படிங்கிற ஒரு 5 டிபார்ட்மெண்ட் வந்து இந்த சிஏபிஎஃப்ல வந்து நமக்கு வந்து அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த டெல்லி போலீஸுக்கு வந்து தனி வேக்கன்சி, இந்த சிஏபிஎஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து தனித்தனி வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிஏபிஎஃப்ல மெயிலுக்கு ஃபீமேலுக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் பிஎஸ்எஃப்க்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மெயிலுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 847 வேக்கன்சியும், ஃபீமேலுக்கு வந்து 45 வேக்கன்சியும், டோட்டலாக 892 வேக்கன்சி வந்து பிஎஸ்எஃப்க்கு கொடுத்துருக்காங்க. சிஐஎஸ்எஃப்க்கு வந்து மெயிலுக்கு வந்து 1437 வேக்கன்சியும், ஃபீமேலுக்கு வந்து 160 வேக்கன்சியும், டோட்டலாக 1597 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சிஆர்பிஎஃப் மெயிலுக்கு வந்து 1113 வேக்கன்சியும், ஃபீமேலுக்கு வந்து 59 வேக்கன்சியும், டோட்டலாக வந்து 1172 வேக்கன்சி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஐடிபிபிக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெயிலுக்கு வந்து 237 வேக்கன்சி, ஃபீமேலுக்கு வந்து 41 வேக்கன்சி, டோட்டலாக 278 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது எஸ்எஸ்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 59 வேக்கன்சி மெயிலுக்கும், ஃபீமேலுக்கு வந்து 3 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 62 வேக்கன்சி. அப்போ மொத்தமாக மெயிலுக்கு வந்து, அதாவது ஆண்களுக்கு வந்து 3693 வேக்கன்சியும், ஃபீமேலுக்கு வந்து 308 வேக்கன்சியும், டோட்டலாக 4001 வேக்கன்சி வந்து சிஏபிஎஃப்ல வந்து நமக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சி வந்து அதிகமான வேக்கன்சி தான். மேக்ஸிமம் இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமே தவிர நமக்கு வந்து இந்த வேக்கன்சி வந்து ஃபுல் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. வேக்கன்சி வந்து லாஸ்ட் நேரத்தில் அதிகமாகவும் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் கம்மியாக தான் வைப்பாங்க. போன வருஷத்தோட இந்த வருஷ கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சிக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் வைப்பாங்க. நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்கனாலே கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் டிகிரி வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது 3 இயர்ஸ் கோர்ஸான அந்த டிகிரி வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. எனி டிகிரி, நீங்கள் எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம். அதாவது பிஏல முடிச்சிருக்கலாம், பிஎஸ்சி, நீங்கள் எதில் வேணாலும் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், 1/8/2024 வந்து நீங்கள் வந்து இந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டேட் வந்து சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ படிக்கிறவங்க வந்து இதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டுமே நமக்கு வந்து அந்த 1/8/2024 தான் நம்ம வந்து அந்த ஏஜ் லிமிட்டை வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது 20லேருந்து 25 வயதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நமக்கு டேட் முதற்கொண்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏஜை கூட பார்க்காதீங்க, இந்த டேட் மட்டும் பாருங்களேன். 2/8/1999 நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 1 ஆகஸ்ட் 2024 நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. டேட்டை நீங்கள் வந்து கவனிச்சுக்கோங்க, 2/8/1999. நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் லிமிட், அதாவது ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து நமக்கு 3 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த கேட்டகரியில் எதுனாச்சும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கான சர்டிஃபிகேட்டும் ஓபிசிக்கான சர்டிஃபிகேட்டும் நம்ம வந்து டாக்குமெண்ட்டில் இணைக்கிறாப்பில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பான முறையில் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நியூ வெப்சைட்டில் பண்ணாதவங்க கண்டிப்பான முறையில் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து தான் நம்ம வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து சேலரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேலரி வந்து சப் இன்ஸ்பெக்டர் சிஏபிஎஃப்பில் வந்து நமக்கு 35,400லேருந்து 1,12,400 வரை சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங் சேலரியே 50+ தான் வாங்குவீங்க.
அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 50,000 தான் நீங்கள் வந்து வாங்குறாப்புல இருக்கும். 35 அப்படிங்கிறது வந்து பேசிக் லெவல். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அலௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அலௌன்ஸ்மெண்ட் கிடைக்கும். ஃபஸ்ட் மந்த் சேலரியை 70,000 கூட நீங்கள் வாங்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணுற பிளேஸை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அலௌன்ஸ்மெண்ட் சேலரி வந்து கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து பேசிக் சேலரி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சப் இன்ஸ்பெக்டர் டெல்லி போலீஸுக்கு வந்து சேலரி வந்து நம்மளும் அதே அளவுக்கு தான் வாங்கலாம். ஃபஸ்ட்டு சேலரியே நீங்கள் வந்து 50,000 வந்து வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பான முறையில் சேலரி நீங்கள் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் வந்து இன்னும் 2 மாதத்தில் வந்து மார்ச்சில் வந்து டேட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 2 மாதத்தில் ஒரு 8 to 10 மணி நேரம் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து ஒதுக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் செலக்ட் ஆகிடலாம். நெக்ஸ்ட் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பற்றி பார்ப்போம் வாங்க. எப்படி இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பாஸ்டு எக்ஸாம் தான் நடக்கும். பேப்பர் 1 தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் நமக்கு வந்து செகண்ட் வந்து நடக்கும். அந்த எக்ஸாமில் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதாவது பேப்பர் 1ல் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஇடி டெஸ்ட்டும் பிஎஸ்டி டெஸ்ட்டும் உங்களுக்கு நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் பேப்பர் 2 வந்து உங்களுக்கு நடக்கும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். இந்த 4 ப்ராசஸுக்கும் லாஸ்ட்டில் கட் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த கட் ஆஃப் மார்க்குக்கு முன்ன வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங்கை வந்து செலக்ட் பண்ணுறாப்புல இருக்கும். நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரே தான் அப்ளை பண்ணுறாப்புல தான் இருக்கும் இந்த போஸ்டிங்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஜாப் வந்து என்ன ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் வந்து உங்களுக்கு நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறாப்புல இருக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய டோட்டல் மார்க்ஸை வச்சு உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் வித் என்ன ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. இந்த எக்ஸாமுக்கான சென்ட்ரு தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், சேலம், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், புதுச்சேரி இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் நம்ம வந்து எக்ஸாம் வந்து எழுத முடியும். எக்ஸாம் சென்டர் வந்து சென்னை, கோயம்புத்தூர், சேலம், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், புதுச்சேரி இந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் நம்மளால் எக்ஸாம் வந்து எழுத முடியும். வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து நம்மளால் எக்ஸாம் வந்து எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் எல்லாருமே 100 ரூபா பே பண்ணுறாப்புல இருக்கும். நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து கெட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணுறாப்புல இருக்கும். அதாவது ஜிபே அல்லது ஃபோன்பே அல்லது ஆன்லைன் பேங்கிங் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆப்ஷனில் தான் நீங்கள் வந்து பே பண்ணுறாப்புல இருக்கும். அல்லது உங்களுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை வச்சு கூட நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் வந்து 20 அதாவது 200 மார்க்குக்கு வந்து நமக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அந்த 200 மார்க்குக்கும் நம்மளுடைய 200 கொஸ்டினுக்கு 200 மார்க் வந்து நம்ம வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ பார்ப்பீங்க பாருங்கள், சிலபஸை நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு பேப்பரு. 4 டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸாம் வந்து 4 டாப்பிக்கில் நடக்கும். ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் 50 மதிப்பெண்கள் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. 50 கொஸ்டின் 50 மதிப்பெண். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் ரீசனிங் அதில் வந்து நமக்கு வந்து 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு 50 மார்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் நாலேஜ் அதாவது ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 50 கொஸ்டின் 50 மார்க். குவான்டிட்டிவ் ஆப்டிடியூவில் வந்து உங்களுக்கு வந்து 50 கொஸ்டின் 50 மார்க்கு. இங்கிலீஷ் அதில் வந்து உங்களுக்கு 50 கொஸ்டின் 50 மார்க்கு. டோட்டலாக உங்களுக்கு வந்து 200 கொஸ்டின் 200 மதிப்பெண்கள். இதுக்கு வந்து 2 மணி நேரம் வந்து உங்களுக்கு வந்து டைமிங் வந்து கொடுப்பாங்க. இது வந்து பேப்பர் ஃபஸ்ட்டுக்கான சிலபஸ்.
பேப்பர் செகண்டுக்கான சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் செகண்டுக்கு வந்து 200 கொஸ்டின், அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் கம்யூனிகேஷன், அதில் வந்து உங்களுக்கு வந்து 200 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, 200 மார்க்கு. அதே 2 ஹவர்ஸ் தான். இதுக்கு வந்து ஒரே டாப்பிக்கில் தான் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதில் வந்து நமக்கு 4 டாபிக் 200 கொஸ்டின்ஸு, இதில் வந்து ஒரே டாபிக் 200 கொஸ்டின்ஸ். மொத்தம் வந்து டோட்டலாக 400 கொஸ்டின்ஸ், 400 மார்க்கு வித் நீங்கள் வந்து பிஇடி டெஸ்ட்டில் எடுக்கிற மதிப்பெண், மெடிக்கல் டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து ஓவரால் கட் ஆஃப் மட்டும்தான் உங்களுக்கு வந்து விடுவாங்க. இதில் வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டியாக ஆனாலே போதுமானது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஓவரால் கட் ஆஃபில் வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் கட் ஆஃப்குள்ளே நீங்கள் வந்திருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டவுட் வந்து கிளியர் பண்ணப்படும். நீங்கள் வந்து என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 மார்க்ஸ் வந்து தராங்க. என்சிசி பி சர்டிஃபிகேட்டுக்கு வந்து 6 மார்க்ஸு, என்சிசி ஏ சர்டிஃபிகேட்டுக்கு வந்து 4 மார்க்ஸ் வந்து தராங்க. நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் வந்து எஸ்எஸ்சி ஜிடி ஜென்ரல் நாலேஜ் பிளேலிஸ்ட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட டாபிக் வந்து நம்ம இப்போதைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து நம்ம வந்து வீடியோ போடுறாப்புல இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ரீசனிங், அதாவது எஸ்எஸ்சி ஜிடி அல்லது எஸ்எஸ்சியில் வந்து எம்டிஎஸ் ஏதாவது எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு போகிற வீடியோவை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு கண்டிப்பான முறையில் அதில் பயன்பெறுங்க. வேறு ஏதாவது டவுட் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து உங்களுக்கான சொல்யூஷனை வந்து கண்டிப்பான முறையில் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.